இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 31 தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித முதலாம் சில்வஸ்டர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, 2025 ஆண்டினுடைய கடைசி நாள். இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு அருமையான தினமாக இதை நான் பார்க்கிறேன். அன்பு மிக்கவர்களே, பல்வேறு இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த ஆண்டை நம்ம துவங்கினோம். இந்த ஆண்டு இறைவனுடைய திருவருளால் முடிவடைகிறது. புதிய ஆண்டை இறைவன் நமக்கு பரிசாக தர இருக்கிறார். புதிய ஆண்டிற்கு தகுதி பெற்றிருக்கிறோமோ இல்லையோ, இறைவன் நமக்கு புதிதாக ஒரு ஆண்டை தர இருக்கிறாராகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த காலங்களிலிருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்பவனே உண்மையான மனிதர் என்பதை முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே கடந்தவையாகவே இருக்கட்டும். கடந்த காலங்களிலிருந்து வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொண்டு நல்லவை நடந்திருந்தால் அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி, ஒருவேளை கடந்த காலம் நமக்கு கசப்பான ஒரு காலமாக, வாழ்க்கை பாடங்களை கடினமாக கற்றுக் கொடுத்த ஒரு காலமாக இருந்திருந்தால் அவற்றை ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற ஆண்டை ஆசீர்வாதமாக மாற்றிட இறைவனிடத்தில் இன்றைக்கு நன்றியோடு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நான் சொன்னேன், இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அந்த புனித திருத்தந்தை முதலாம் சில்வஸ்டர் கத்தோலிக்க திரு அவையினுடைய வரலாற்றில் 33வது திருத்தந்தையாக இருந்தவர். இவருடைய காலகட்டத்தில் தான் நிசையா திருச்சங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த மாபெரும் திருச்சங்கம் பேரரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களால் தொடங்கப்பட்டது அல்லது ஒருங்கிணைக்கப்பட்டது. இவர் அதில் ஒரு முக்கிய பங்காற்றினார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க கால கத்தோலிக்க திரு அவனுடைய அந்த அமைப்பு முறையை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றினார் என்றும் இவரை பற்றி நாம் அறிகிறோம். பேரரசன் கான்ஸ்டன்டைன் மனம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இவர் இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். இவருடைய ஒரு காலகட்டத்தில் தான் பேரரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களுடைய பேருதவியால் ரோம் நகரத்தில் இருக்கிற புனித பேதுரு பேராலயம், புனித லாத்தரான் பேராலயம் மற்றும் புனித பூமியில் இருக்கிற திருச்சிலுவைக்கான பேராலயம் மற்றும் பல ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டன என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, எளிமையோடும் அதே நேரத்தில் நம்பிக்கையோடும் கத்தோலிக்க திரு அவை இவர் ஒருங்கிணைத்தார். இவருடைய பரிந்துரையால் தலைமைத்துவம் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தில், பொறுப்புகள் கொடுக்கப்படுகிற நேரத்தில் அதை மக்களுடைய பணிக்கென்றும் இறைவனுடைய இறையரசை கட்டி எழுப்புவதற்கும் என்கிற தாட்சியான உள்ளத்தோடு வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம் இந்த ஆண்டினுடைய இறுதி நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தார் அல்லது வாக்கு இருந்தது. அந்த வார்த்தை கடவுளாக இருந்தார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். அந்த வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். அப்படி என்று நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை உண்மையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே தாட்சியோடு குடிகொண்டார் என்கிற அந்த மாபெரும் மீட்பின் ரகசியத்தை, மீட்பின் வரலாற்றை நமக்கு சொல்லுகிற முதல் பகுதியாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது பகுதியில அவர் ஒளியாக இருந்தார் என்கிற பேருண்மையையும், மூன்றாவது பகுதியில அவர் தமக்கு உரியவர்களிடத்துல வந்தார். ஆனால் தமக்கு உரியவர்கள் அவரை அறிந்து கொள்ளவும் இல்லை, அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, அவரிடம் வரவும் இல்லை. ஆனால் யார் யாரெல்லாம் அவரை அறிந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ, அவரிடம் வந்தார்களோ, அவர்கள் நிலைவாழ்வையும் மீட்பையும் பெற்றார்கள் என்கிற இரண்டாவது ஒரு பேருண்மையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக தருகிறது. இந்த ஆண்டினுடைய இறுதி நாள் என்று சொன்னேன். நமது உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். இன்றைக்கு நன்றி உணர்வற்ற இந்த ஒரு காலச்சூழல்ல எல்லாவற்றையுமே தன்னுடைய உரிமையாக ஏற்றுக்கொள்கிற அல்லது உரிமையாக கருதுகிற இந்த ஒரு காலச்சூழல்ல நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், இறைவன் தாழ்ச்சியோடு தம்மையை பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும், தகுதியற்ற நமக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த பரிசு கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல ஒளியாக இருக்கிற அந்த ஒளியிடத்துல நம்ம ஈர்க்கப்பட வேண்டும். ஒளியாக இருக்கிற இறைவனை நம்ம கண்டுகொள்ள வேண்டும். அந்த ஒளியினுடைய பாதையில நம்ம செல்ல வேண்டும் என்பதையும் இன்றைய நாள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. மிக முக்கியமான ஒரு கருத்தாக, அவர் தமக்குரியவர்களிடத்துல வந்தார், தமக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த ஒரு செய்தி தான் பல நேரங்களில் மனதிற்கு மிகவும் வேதனை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. 2-3 நாட்களாக உங்களோடு நான் கிறிஸ்தவர்கள் எப்படி உலகம் முழுவதும்
துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு உலகத்துல பல நாடுகளில கிறிஸ்தவ ஒற்றுமைக்கான அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த நல்லெண்ணம் இன்னைக்கு ஓங்கி வருகிறது. அதே நேரத்துல கிறிஸ்தவர்களாக ஒன்று சேர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உலகத்துல பல நாடுகளில வந்து கொண்டிருப்பதை நம்ம மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அன்பு மிக்கவர்களே, அவைகள் வெறும் வெற்று கூச்சல்களாகவும் வெறும் போராட்டங்களாகவும் மாறிவிடாமல் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் அவன், கிறிஸ்துவுக்குள் நான், நான் அவருடைய ஒளியில நடப்பவன், நான் அவருக்கு உரியவன் என்கிற அந்த மாண்போடு நடந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையால் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அறிவித்திட இறைவன் நம்மை தூண்ட இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். ஆகவே நன்றி உள்ளவர்களாய், ஒளியை அறிந்து கொண்டவர்களாய், இந்த கடைசி நாளில் இறைவனுக்கு நன்றியை செலுத்தி நாம் அவருக்கு உரியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்மையும், நம்முடைய வாழ்வையும், நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய திருப்பாதங்களில் ஒப்படைத்து புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு தொடங்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.